கைஸ் இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா அப்புறம் அடுத்த வீடியோ எப்படி வரும்னே தெரியாமல் போயிடும். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வின் பிரேக்கர் சீசன் 3 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து 4 சாப்டர்ஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்டர் 92 இருந்து 95 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்த வீடியோக்கான டார்கெட் வந்து என்னதான்னு பார்த்தீங்கன்னா 20 கமெண்ட். 20 கமெண்ட்னா சும்மா இல்லை. இந்த வீடியோவில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு தடையும் வந்து ஒரு லெட்டர் வந்து ஏதாவது ஒரு கார்னரில் பாப்பப் ஆகும். அந்த லெட்டரை நோட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அந்த மாதிரி 20 கமெண்ட் வந்து அடுத்த வீடியோ வந்து 1 or 2 டேஸில் வந்துடும். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வாங்க கைஸ் பேசலாம் அப்படின்ற வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்கல. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம புது கண்டென்ட்ஸை பற்றிலாம் பேசியிருப்போம். அண்ட் மறக்காமல் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதிகமாக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம பசங்களாம் மீட் பண்ணி நல்லா ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. இந்த டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி காப்பந்த அந்த பொண்ணு வந்து கையில சாக்லேட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பா. வழக்கம் போல நம்ம சாக்கராவும் ப்ளஷ் ஆகிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் வழக்கம் போல ஒன்று கூட நம்ம பசங்களுக்கு நல்லா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கையில ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்களாம் சேர்ந்து அப்படியே ஸ்கூலுக்கு போறானுங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாரும் அறக்க பறக்க ஓடிட்டு இருப்பாங்க. என்ன மேட்டர்னு கேட்கறது கேட்டு இந்த சைடு நம்ம தலை வந்து ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே கிராண்ட் கேப்டன்ஸ் அண்ட் அவங்களுடைய வைஸ் கேப்டன்ஸ் எல்லாரும் மாடிக்க வாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம பயல்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னமோ சீரியஸாக நடக்குது அப்படின்ற மாதிரி. அங்கே மேலே போய் பார்த்தா எல்லாருமே சீரியஸாக குசு குசுன்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவனுங்களும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இவனுங்க இப்படிலாம் பேசிட்டலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க சீரியஸாக. அதுக்கப்புறம் நம்ம தலை வராரு. நம்ம யுஜிமி வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி யமோட்டோ வந்து வார் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இன்னும் 2 weeks அவங்க நம்ம டவுனுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே சீரியஸாக பார்த்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா, நம்ம ஹியூஜிமியாவோட பாஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற சாப்டர்ஸை நம்ம ஹியூஜிமியாவோட பாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். இப்போ என்ன ஆகுறான்னா, நம்ம யுஜிமியாவுக்கு தம்பி பாப்பா பிறக்கிற மாதிரியான ஸ்டேஜில் இருக்குது. அதாவது அவங்க அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இவனை அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ அடுத்த பேனலே காட்டுறாங்க. பார்த்தா நம்ம யுஜிமியாவோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து ட்ரக் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்காங்க. நம்ம யுஜிமியாவை வந்து ஆர்ஃபனில் சேர்க்குறாங்க. இப்படி தான் வந்து இவனோட ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பையனுக்கு வந்து ஆர்ஃபனில் யார் கூட செட் ஆகலாம், அவன் பட்டுன்னு தனியாக இருக்கான். இவனால் ஃபுட்டை டேஸ்ட் கூட பண்ண முடியல. இந்த மாதிரி டைமில் இவன் வந்து ரொம்ப லோன்லியாக யார் கூடயும் வந்து அட்டாச் ஆகாமல் தனியாகவே இருந்திருப்பான் சாப்பிடாம. நம்ம ஹியூஜிமி இருக்கிற ஆர்ஃபன் பேர் தான் வந்து ஃபுரின். இவன் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய ஆர்ஃபன்ல வந்துட்டு லாஸ்ட்டாக தான் இங்கே வந்திருப்பான் போல. இங்கே அதை நடத்துகிறவர் பேர் வந்து யுகி. இவங்க எல்லாருமே அவர் வந்து சென்சைன் தான் கூப்பிட்டு இருக்காங்க. அவனோட ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரும் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி அவனோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, அவனுக்கு ரிலேட்டிவ்ஸும் யாரும் இல்லை, இவன் வந்து தனியாக தான் இருக்கான். ஒரு சின்ன பையனுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் தான், அதனால தான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து புரியுது ஏன் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஆர்ஃபனில் இருக்கிற மற்ற பசங்களாம் சேர்ந்து வாலிபால் விளாட்லான்னு சொல்லிட்டு வெளில பார்க்க பசங்களாம் உள்ளே விளாடுங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். என்ன மாட்டறான்னா, வெளில வந்து அங்கே ஒரு கலவரமே போயிட்டு இருக்கும் போல. எதனால ஆடானா, இந்த மாதிரி நம்ம ஃபுரினாயினால தான். அப்போ வந்து அவனுங்க பெரிய கையாக தான் இருந்திருப்பானுங்க, இந்த மாதிரி அடிதடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வம்பு பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். போலீஸும் வந்து அவங்கள பெருசாக கண்டுக்கல. வெளில அங்கே பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கும். மாற்றி அடிச்சிட்டு இருந்திருப்பானுங்க. இங்கே அவனுங்க மாற்றி அடிச்சுட்டு இந்த சைடு பார்க்க அங்கே ஒரு சின்ன பையன் வந்து நின்றுருக்கான். வேற யாரும் இல்லை, நம்ம ஹஜிமி தான். அவனை பார்த்துட்டு சின்ன பையனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவன் வேகமாக வந்து ஒரே குத்தி பறக்க விட, சின்ன பையன் என்னையாட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சின்ன பையனை கூட பார்க்காம போட்டு பொலன்னு போட்டு மிதிச்சிட்டு இருந்திருப்பான் அவனை. நம்ம ஹஜ்மியும் மூஞ்சில ரத்தம் வர அவனை பார்த்துட்டு இருக்க. அவன் அங்கே நிறுத்தாம மிதிச்சிட்டே இருக்க. இப்போதான் ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்துறாரு. இவன் வந்து ஃபுரினாயோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். பேர்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் இவன் தான் வந்து காப்பாத்துறான் நம்ம பயல. இவனும் இங்கே அடிச்சு எல்லாரையும் பறக்க விட்டு, அதுக்கப்புறம் நீ எதுக்குறா சாவ பார்த்த அப்படின்ற மாதிரி இவனை கேட்டுட்டு இருந்திருப்பான். நம்ம ஹஜிமியை வந்து எல்லாமே ஏன் தப்பதா அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துட்டே இருந்திருப்பான். மறுபடியும் உனக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இறந்த சீன்லாம் வந்து ஞாபகம் வருது. நம்ம ஹஜிமி வந்து என்ன நினச்சிட்டு இருந்திருப்பானா, இவனால தான் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பான். இதனால தான் வந்து இது எல்லாமே இவனோட தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு. அதுக்கு அந்த ஃப்ரீனஸ் என்ன பண்ணுவான், அப்படி அது ஓன் தப்புனா நீயே போய் சாப்பிடா, எதுக்கு அடுத்தவங்க கையை கரையாக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அப்படியே பையனை காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பில்டிங் மேலே நின்று குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். பின்னாடி தான் இவனும் நின்று இருந்திருப்பான். இவனும் வந்து எல்லாத்தையும் நினச்சிட்டு குதிக்கலான்னு போக கடைசி நேரத்தில் இவனுக்கே வந்து மனசு மாறுது. நோ அப்படின்ற மாதிரி கத்திட்டே போக கையை பிடிச்சி பையனை தூக்கி விட்டு, நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்டா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பையில கண்ணை திறந்து பார்த்தா யுக்கியோட முதுகுல வந்து படுத்துட்டு இருந்திருப்பான். எழுதிட்டியாடா குட்டி வாண்டன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டு கத்திட்டு இருந்திருப்பான். எங்கடா போன நீ, போனதுக்கப்புறம் தலையை வெட்டின கூலி மாதிரி எல்லாரும் உனக்காக அலைஞ்சிட்டு இருந்தோம்டா அப்படின்ற மாதிரி.
நம்ம ஹஜிமிக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம யுக்கி அதை பற்றிலாம் நீ இப்போ யோசிக்க தேவையில்ல, நீ இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தப்போ அதுக்கு நம்ம யுக்கி அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து இவனோட அம்மா அப்பா வந்து சாவறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்போ ஹஜிமி வந்து சொல்லுவான் அவங்க சாவறதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன் அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு இவன் வந்து சிம்பிளாக சொல்லுவான் அவங்களால உன்னை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க வந்து சிரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கு நம்ம பையில அவங்க என்ன வெறுக்கலையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்க. அதுக்கு யுக்கி வந்து சொல்லுவான் அவங்க அப்படி வெறுத்திருந்தாங்கன்னா உன்னை காப்பாற்றுறப்ப சிரிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹஜிமி வந்து என்ன நினச்சிட்டு இருந்திருப்பானா இவனால தான் எல்லாமே ஆச்சு, இவனால இவனோட பேரண்ட்ஸ் மிஸ் கூட பண்ண முடியாது, ஏன்னா இவங்க வந்து அவன் மேலே கோவமா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹஜிமி வந்து கேட்பான் ஒருவேளை அவங்க என்னை வெறுக்கலனா அப்படி அவங்க என் மேலே கோவமா இல்லைனா நான் அவங்கள மிஸ் பண்ணலாமா, நான் வந்து லோன்லியாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. நீ வந்து லோன்லியாக இருக்கக்கூடாது ஆனால் நீ வந்து அவங்கள மிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம பையன் வந்து அழுக ஆரம்பிச்சிருப்பான். லைக் அவனோட மொத்த பையனையும் இந்த இடத்துல வென் பண்ணுற மாதிரி பையன் வந்து ஃபுல்லாக அழுது தீர்த்திருப்பான். நம்ம யுக்கியும் ஒரே வழியாக இவன் அழுதுட்டான்டா அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருப்பான். அதுக்கப்புறம் பையனை கூப்பிட்டு போயிட்டு ஆர்ஃபனில் வச்சு சோறெல்லாம் போட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஆஹா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நம்மலாம் குடும்பம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பையனை நல்லா வந்து என்ன சொல்கிறது அட்டாச் பண்ண வச்சு பையனை வந்து ஒரு வழியாக ஹாப்பி ஆக்கி மிங்கிளாக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பையனும் ஹாப்பி ஆகிட்டு லாஸ்ட்டாக பையனுக்கு வந்து 14 வயசு ஆகிறதோட இந்த சாப்டர் முடியுது. அதோட இந்த எபிசோடு முடிவடைகிறது. மறக்காம டார்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிக்க பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா தான் அடுத்த போடுற வீடியோ வந்து உங்க ஃபீல்ல வந்து சேரும். முடிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற டாடா பை பை, see you guys in another video.